Good morning students, welcome to online class. Now we are going to discuss about the chapter 1, the leaf. Topic: function of leaf, arrangement of leaf on stem, modification of leaf in insectivorous plant, vegetative propagation of leaf. Function of leaf: manufacture food, exchange of gases, transpiration. Okay, first one is the manufactured food. Leaf is called the kitchen of the plant. Okay, leaf வந்து kitchen of the plant அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா லீஃபில் தான் என்ன the plant என்ன பண்ணுது, லீஃபில் தான் வந்து prepare their own food. The process of preparing food is called photosynthesis. அந்த process எங்கே நடக்குதுன்னா லீஃபில் தான் நடக்குது. It prepare food using carbon dioxide, water in the presence of chlorophyll and sunlight. அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, பிளான்ட் அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அட்மாஸ்பியர் த்ரூ த ஸ்டொமேட்டா present in the leaf and water absorbed by the root. ஓகே, ரூட் என்ன, ரூட்டு தான் வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணி அப்புறம் ஸ்டெம்மு கொடுக்குது. ஸ்டெம்மு வந்து எல்லா பார்ட்ஸும் கொண்டு போகுது, மெயினாக என்ன லீஃபுக்கு. இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். ஓகே, குளோரோஃபில் அப்படிங்கிறது ஒரு க்ரீன் கலர் பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட் ப்ரெசன்ட் ஆயிருக்கனால தான் பிளான்ட் என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே, பிகாஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் க்ரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில் அண்டு சன்லைட். இந்த குளோரோஃபில் என்ன பண்ணுதுன்னா சன்லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி கன்வெர்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஓகே, அந்த சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி கன்வெர்ட் இன்டு தட் கெமிக்கல் எனர்ஜி. அந்த எனர்ஜியை எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா டு ப்ரிப்பேர் த ஃபுட். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு photosynthesis. ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், ஆல் த லிவிங் ஆர்கானிசம் we depend food on the plant. ஓகே, எல்லோரும் நம்ம வந்து என்ன பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபுட்டுக்காண்டி. நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். லீஃப் have opening called stomata which help in exchange of gases. Okay, stomata present the leaf is used to exchange of gases. Okay, for photosynthesis process the plant need carbon dioxide. and the carbon dioxide leaf தான் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. லீஃபில் உள்ள என்ன ஸ்டொமேட்டா தான் என்ன பண்ணுது, அதை உள்ளே இழுத்துக்குது. அதுக்கப்புறம் அந்த photosynthesis ப்ராசஸில் plant prepare their food. நாட் ஓன்லி த ஃபுட்டோடு சேர்ந்து ஆக்சிஜனும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, அந்த ஆக்சிஜனும் அந்த சேம் ஸ்டொமேட்டா வழியாக தான் வெளியில் போகுது. ஓகே, டூரிங் டே they take in carbon dioxide and give out oxygen for photosynthesis. During daytime they take carbon dioxide and give out oxygen for photosynthesis. During night they take in oxygen and give out carbon dioxide for respiration. ஓகே, மார்னிங் டைம் என்ன பண்ணுது, சன்லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணுது. சரியா, ஆனால் நைட் டைம் வந்து சன்லைட் இருக்காது. சரியா, அப்போ எனர்ஜி இருக்காது. அப்போ அந்த டைம் என்ன பண்ணுதுன்னா தே டேக் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ரெஸ்பிரேஷன். Okay, plant only give oxygen. Okay, most of the living organism respire by using oxygen. Okay, we humans, we are also using oxygen for respiration. Oxygen நம்ம எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். பிளான்ட் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. Next one is the transpiration. The loss of water through stomata. It help in cooling and absorbing of water and mineral. ஓகே, டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்னென்னா, இப்போ வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு வந்து பிளான்ட் வந்து ரூட்டை யூஸ் பண்ணி சாயிலில் உள்ள வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுது. சரி, அந்த வாட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுது, லீஃபுக்கு போகுது. ஏன்னா லீஃபில் தான் என்ன நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது. சரியா, அந்த சன்லைட் அந்த ஹீட் எனர்ஜி காரணமாக என்ன பண்ணுது, அந்த லீஃபுக்கு வர அந்த வாட்டர் வந்து
எவாப்ரேட் ஆகுது. ஓகே, லாஸ் ஆகுது. ஓகே, the loss of water through the stomata. ஓகே, லீஃபில் உள்ள ஸ்டொமேட்டா வழியாக என்ன பண்ணுது, அந்த வாட்டர் வந்து அப்படியே ஹீட் எனர்ஜி காரணமாக அப்படியே எவாப்ரேட் ஆகுது. ஓகே, liquid water become water vapor. Liquid water become water vapor and go to the atmosphere. அட்மாஸ்பியரில் போய் கலந்தது. சரி, அது லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ த ஸ்டொமேட்டா. இட் ஹெல்ப் இன் கூலிங். ஓகே, இது என்ன பண்ணுது, அந்த லிக்யூட் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறி காற்றா கலந்தனால என்ன பண்ணுது, அந்த கிளைமேட் வந்து ரொம்ப அந்த காற்றுல உள்ள ஈரப்பத்தை வந்து அதிகமாக்கிறது. அதனால இட் ஹெல்ப் இன் கூலிங் த அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட்டு, அண்ட் அப்சர்வ் த வாட்டர் அண்டு மினரல். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலிமா ரூட் அப்சர்வ் பண்ணுது, நிறையா வாட்டர் லாஸ் ஆகுது. சரியா, அப்படி லாஸ் ஆகிட்டே இருக்கும்போது ரூட் வந்து இன்னும் அந்த சாயில் உள்ள வாட்டர் வந்து இன்னும் வேகமாக அப்சர்வ் பண்ணும். ஒரு சைடு லாஸ் ஆகும், இன்னொரு சைடு வந்து வேகமாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அப்சர்விங் த வாட்டர் அண்டு மினரல். இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கிறனால தான் என்ன பண்ணுது, இது பிரிங் த ரெயின். ஓகே, நிறையா மரம் வளர்த்தோம்னா அந்த மரம் வந்து மழையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு ரீசன் இதுதான். இந்த டிரான்ஸ்பிரேஷன், அந்த லிக்யூட் வாட்டர் வந்து என்ன, அது வாட்டர் வேப்பர் ஆகி அந்த வாட்டர் வேப்பர் வந்து மேலே அட்மாஸ்பியருக்கு போய் அந்த வாட்டர் வேப்பர் வந்து என்ன க்ளவுட்ஸாக மாறி அந்த க்ளவுட்ஸ் தான் வந்து என்ன இது பிரிங் த ரெயின். அதான் நிறைய மரம் வளர்த்தோம்னா அந்த மரம் என்ன கொண்டு வரும், மழையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Pillow taxi. Okay, pillow taxi refers to the arrangement of leaf on the stem. There are 3 basic type of leaf. ஒரு ஸ்டெம்மில் அந்த லீஃப் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. சரியா, ஒரு ஸ்டெம்மில் அந்த லீஃப் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கு பேர் தான் அந்த pillow taxi. Pillow taxi refers to the arrangement of leaf on the stem. There are 3 basic type of leaf arrangement. First one is the alternate. Second one is the opposite. Third one is a whole. Trees with alternate arrangement have one leaf at each node. Okay, you see the diagram, first diagram, alternate. ஒரு லீஃப் அரேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் மேலே இன்னொரு லீஃப் அரேஞ்ச் ஆகிருக்கு. சரியா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேரில் தான் நான் alternate arrangement. The leaf arranged in alternate direction. Example, hibiscus. Second one is a opposite. 2 leaf at node opposite to each other demonstrate the opposite arrangement. Okay, second diagram பாருங்க. 2 leaf at the node opposite to each other. லீஃப் வந்து ஒரு லீஃபுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு லீஃப் அரேஞ்ச் ஆகிருக்கு. சரியா, இதுக்கு பேர் தான் என்ன, ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட். 3 or more leaf on node are considered to be whole. Okay, more than 2 leaf develop at the node. Okay, node அப்படின்னா என்னென்னா தாவர முனை அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, part of plant stem where the flower, branch and leaf first start to grow. அதுதான் வந்து என்னென்னா node. Okay, alternate leaf example, best example is hibiscus. Opposite arrangement, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோவா, அது கொய்யா இலை. ஹோல் அதுக்கு வந்து ஒலியாண்டர். ஒலியாண்டர் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஹோல்டு. ஒலியாண்டர்னா அரளிச்செடி. லீஃப் இந்த புக்ஸில் வந்து பேஜ் நம்பர் 17 இந்த pillow taxi வந்து ரொம்ப தெளிவாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுங்கள். Modification of leaf. The term modification means a structural change required to perform a specialized function. Okay, the term modification means a structural change required to perform a specialized function. Okay, எதுனா மாடிஃபிகேஷன்னா உருமாற்றம். நார்மலாக உள்ள அந்த ஸ்ட்ரக்சரை விட்டு அது மாறி வேறு உருவம் மாறுது. எதனால் மாறுதுன்னா டு பெர்ஃபார்ம் த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். Some of this modification in leaf are, first one is a leaf tendrils. Okay, first one leaf tendril, அதாவது கொடி சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். If leaf are modified into thin thread-like coiled stand, they are called leaf tendril. In some plant, the leaf is modified into tendril to support the plant,
டு கிளைம் அப்ரைட். ஓகே, எதனால் இது வந்து கொடி சுருளாக மாறுது அந்த லீஃப் அப்படின்னா டு சப்போர்ட் தி பிளான்ட் டு கிளைம் அப்ரைட் பிகாஸ் த ஸ்டெம் இஸ் ஸோ வீக். சரியா, அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கனால இந்த லீஃப் வந்து லீஃப் டெண்டலாக மாறுது. ஓகே, டு தி ஹெல்ப் இன் கிளைம்பிங் த பிளான்ட். அந்த பிளான்ட் அந்த டெண்டல்ஸ் என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் உள்ள இன்னொரு மரம் இல்லைனா இன்னொரு குச்சி அதில் நல்லா அப்படியே சுற்றிக்கும். அந்த க்ரிப்பாக சுற்றுனதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி அது அப்படியே மேலே வளரும். சரியா, யூ சி த இமேஜ். அந்த இமேஜில் இருக்குது பாருங்கள், ஒரு கயிறு மாதிரி நூல் மாதிரி நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதான் வந்து என்ன லீஃப் டெண்டல். நீங்கள் இது பெரும்பாலும் நிறையா கொடி செடியில் பார்த்துருப்பீங்க. பாவக்காய், புடலங்காய், பூசணிக்காய் இது மாதிரி கொடியில் வந்து இந்த லீஃப் டெண்டல் நீங்கள் நார்மலாக பார்க்கலாம். இது எதனால் உருமாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா டு சப்போர்ட் த ஸ்டெம். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் ஸ்பைன். when leaf of some desert plant become modified into pointed spines, those are called leaf spines. They help to reduce the loss of water through transpiration. சரியா, for example cactus and prickly poppy. These are xerophytic plant. Okay, the plant which live in dry place is called xerophytic plant. இந்த பிளான்ட் என்ன பண்ணுன்னா லீஃபை வந்து மாடிஃபைடு இன்டு ஸ்பைன், அதாவது முள்ளாக மாறிடுது. அந்த லீஃப் வந்து அப்படியே முள்ளாக மாறிடுது. எதனால் மாறுது அப்படின்னா டு அவாய்ட் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, ஏற்கனவே இப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த லீஃப் வந்து ஸ்பைனாக மாறிடுது. சரியா, ரொம்ப ஸ்பைனாக தெரியும் முள். சரியா, இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் உள்ளது வந்து என்ன அந்த லீஃப் மாதிரி இருக்குது தான் ஸ்டெம்மு. சரியா, அந்த ஸ்டெம்மில் சின்ன சின்ன முள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முள் தான் என்ன லீஃப். எதனால் அப்படி மாறி இருக்குது அப்படின்னா டு அவாய்ட் டிரான்ஸ்பிரேஷன். ஏற்கனவே பார்த்தோம் டிரான்ஸ்பிரேஷன்னா லாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ த ஸ்டொமேட்டா ஆஃப் த லீஃப், அதான் டிரான்ஸ்பிரேஷன். இப்போ இங்கே வந்து அந்த லீஃப் வந்து முள் மாதிரி மாறினால அந்த வாட்டர் வந்து லாஸ் ஆகாது. They help to reduce the loss of water through transpiration. For example, cactus, prickly poppy. Next one, scale leaf. In some plant, leaf are modified as a scale leaf. They help to protect the bud. This leaf also store food and water. Okay, in some plant, leaf are modified as a scale leaf. Leaf எப்படி ஆகுது, ஸ்கேல் லீஃபாக மாறுது. ஓகே, டு ஹெல்ப் டு ப்ரொடக்ட் த பட்டு. அந்த பட்டுக்கு மேலே லீஃப் வந்து நார்மல் லீஃப் ஸ்கேல் லீஃபாக மாறி அந்த பட்டை கவர் பண்ணுது. ஓகே, தஸ் லீஃப் ஆல்சோ ஸ்டோர் ஃபுட் அண்ட் வாட்டர். அந்த லீஃப் எதுக்கு யூஸ் ஆகுது, டு ஸ்டோர் த ஃபுட் அண்டு வாட்டர். எக்ஸாம்பிள் கார்லிக் அண்டு ஆனியன், அதாவது பூண்டு வெங்காயம். சரியா, பூண்டு வெங்காயத்தை நீங்கள் உரித்து பார்த்துருப்பீங்க. உரிச்சுன்னா அப்படியே செதிலாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, அதான் என்ன ஸ்கேல் லீஃப். ஓகே, ஹெல்ப் டு எதனால் உருமாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா டு ஹெல்ப் டு ப்ரொடக்ட் பட். நெக்ஸ்ட்டு insectivorous plant. Plants are carnivorous in nature. This leaf are modified to trap insect. Okay, insectivorous plant. இந்த இமேஜை பாருங்கள். the plant look green in color. Okay, green color அந்த plant இருந்தாலே presence of chlorophyll pigment. chlorophyll pigment இருந்தாலே they prepare their own food using the sunlight energy, observing the carbon dioxide, water. ஓகே, இதை யூஸ் பண்ணி they prepare their own food. அப்புறம் எதுக்கு அந்த இன்செக்டை ட்ராப் பண்ணுது டு கெட் த எக்ஸ்ட்ரா எனர்ஜி. இந்த இன்செக்டோரஸ் பிளான்ட் எப்போதும் நைட்ரஜன் டிஃபிஷியன்சி சாயில் தான் அது வந்து வளரும். சரியா, நைட்ரஜன் டிஃபிஷியன்சி சாயில் தான் வளரும். இப்போ அது நைட்ரஜன் பற்றாக்குறை, நைட்ரஜன் அது கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுதுன்னா இன்செக்டை ட்ராப் பண்ணி அந்த இன்செக்டில் உள்ள நைட்ரஜனை அதை எடுத்துக்குது. சரியா, அதனால தான் வந்து இன்செக்டை அதை ட்ராப் பண்ணுது. ஓகே, தே ஆல்சோ ஹேவ் த குளோரோஃபில் பிக்மெண்ட். அதனால் தே ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட்டு அண்ட் ஆல்சோ ட்ராப் த இன்செக்ட் அண்ட் டேக் nitrogen substance. Okay, first one is a Venus flytrap. You see the image. Venus flytrap has leaf that are like boxes with edges. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
சரியா? பாக்ஸஸ் வித் எட்ஜஸ். ஓகே, பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வந்து இடையில கேப் இருக்குது. சரியா? அந்த கேப்புக்குள்ளே ஒரு இன்செக்ட் போயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த பாக்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, தே ஹாவ் லாங் ஹேர் அலாங் தி எட்ஜஸ். அந்த பாக்ஸுக்கு அந்த கேப்பில் வந்து நிறையா வந்து ஹேர் இருக்குது. சரியா? when an insect touch the air, the leaf snap shut, trapping the creature inside. அதுக்குள்ளே அந்த இன்செக்ட் போகும்போது அந்த ஹேரை டச் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும், டக்குன்னு வந்து ட்ராப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த இன்செக்ட் வந்து அதுக்குள்ளே மாட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தே ப்ரொடியூஸ் த டைஜஸ்டிவ் ஜூஸ். இன்செக்ட் உள்ளே மாட்டினோன்னே தே ப்ரொடியூஸ் த டைஜஸ்டிவ் ஜூஸ். அந்த ஜூஸை யூஸ் பண்ணி அந்த பிளான்ட் அந்த இன்செக்டை டைஜஸ்ட் பண்ணிடும். டைஜஸ்ட் பண்ணி அதோட நைட்ரஜனாக அதை எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ பிக்சர் பிளான்ட். Pitcher plant leaf are in the form of container or pitcher. ஓகே, ஏற்கனவே பார்த்தோம் லீஃபில் வந்து லேமினா. ஓகே, லேமினா ஆர் லீஃப் பிளேடு. அந்த லேமினா தான் அப்படியே என்ன இந்த பிக்சர் மாதிரி இருக்குது. ஓகே, பிக்சர் வித் எ லிட் டு கவர் த மவுத். ஓகே, பார்க்க வந்து ஒரு குடுவை மாதிரி இருக்குது. சரியா? அந்த குடுவை என்னென்னா லேமினா ஆர் லீப் பிளேடு. அதுதான் வந்து இந்த பிக்சராக மாறி இருக்குது. ஓகே, பிக்சர் வித் எ லிட் டு கவர் த மவுத். இதுக்குள்ளே ஒரு இன்செக்ட் போனதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த லிட்டு வந்து அதை கவர் பண்ணிடும். கவர் பண்ணோன்னா அப்புறம் உள்ளே வந்து டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து செக்ரெட் ஆகும். டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரெட் ஆனோன்னா அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த இன்செக்டை டைஜஸ்ட் பண்ணுது. அப்புறம் அந்த இதில் உள்ள நைட்ரஜன் கண்டென்ட்டை அதை எடுத்துக்குது. பேஜ் நம்பர் 18ல் இன்செக்டோரஸ் பிளான்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது பிக்சர் பிளான்ட், பிளாடர் ஓர்ட், வீனஸ் ஃப்ளை ட்ராப். சரியா? இதில் உள்ள இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பிக்சர் பிளான்ட் ஆல்சோ நோன் as insectivorous plant. Okay, because they trap the insect and eat. Okay, also called carnivorous. Okay, carnivorous. They get nutrition from the insect they trap. எதனால் இன்செக்டை ட்ராப் பண்ணுது? டு கெட் நியூட்ரிஷன் ஃப்ரம் த இன்செக்ட் தே ட்ராப். ஓகே, மெயின்லி நைட்ரஜன். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். Vegetative propagation is an asexual method of reproduction in plant. Vegetative propagation is also called asexual method of reproduction. In vegetative propagation, new plants produced from a part of the old plant. சரியா? இந்த vegetative propagation method also called asexual method. இந்த மெத்தடில் என்ன பண்ணுதுன்னா, நியூ பிளான்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, யூஸிங் த ஓல்டு பிளான்ட் ஸ்டெம், ரூட் அண்ட் லீஃப். ஒரு ஓல்டு பிளான்ட்டோட ஸ்டெம், ரூட், லீஃப் அதை யூஸ் பண்ணி நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இட் யூஸ்வலி இன்வால்வ் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஒன் பட் ஆன் த ஓல்டு பார்ட் ஆஃப் தி பிளான்ட் டு ப்ரொடியூஸ் எ நியூ பிளான்ட். ஓகே, எப்படி நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, டு ப்ரொடியூசிங் எ பட். ஓகே, ஓல்டு பிளான்ட்டோட ஸ்டெம்லேருந்து ஒரு பட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பட்டுலேருந்து நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிரும். ஓகே, ஓல்டு பிளான்ட்டோட ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு, சரியா, அதுலேருந்து பட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பட்டு தான் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் தான் நியூ பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள், bryophyllum. Okay, one example of the plant which can reproduce from its leaf. Okay, leaf use பண்ணி, okay, old plant oda leaf able to produce the new plant. Example, bryophyllum. அதாவது bryophyllum அப்படின்னா கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். The leaf of this plant develops some bud in its edge. ஓகே, இந்த இமேஜை பாருங்கள். அந்த இமேஜில் உள்ளது ஒரு மெச்சூர் லீஃப். அந்த லீஃபோட எட்ஜில் நிறையா மைன்யூட் சின்ன சின்னதாக பட் இருக்குது. சரியா? when a mature leaf of this plant fall on the ground, each bud can grow into a new plant. சரியா? அந்த மெச்சூர் லீஃபில் உள்ள அந்த மெச்சூர் லீஃப் வந்து ரொம்ப முத்தி அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த இலையில் உள்ள பட்டு வந்து என்ன ப்ரொடியூஸ் த நியூ பிளான்ட். சரியா? அந்த லீஃப் மெச்சூர் ஆகி விழுந்தாலும் சரி, இல்லை அந்த பட்டு ஒரு காற்றுல கீழே விழுந்தால் கூட என்னாகும், அது வந்து மண்ணில் விழுந்தோன்னா அந்த பட்டு வந்து ப்ரொடியூஸ் த நியூ பிளான்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா லீஃப் எக்ஸாம்பிள். ஓகே, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பை யூஸிங் த லீஃப். அடுத்து ஸ்டெம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், முருங்கை மரம்
அப்புறம் ரோஸ் பிளான்ட்டோட சிசர் எடுத்து ரோஸ் பிளான்ட்டை நல்லா ஸ்டெம்மாக பார்த்து கட் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சோம்னா தட் ஓல்டு பிளான்ட் ஸ்டெம் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ நியூ பிளான்ட். ஓகே, அது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பை ஸ்டெம். அடுத்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பை ரூட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மண்ணுக்குள்ளே இருக்கிறத என்ன உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு இது மாதிரி கிழங்கு வகை சரியா எடுத்து உருளைக்கிழங்கு மண்ணில் போட்டோம்னா என்ன பண்ணும் தட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் த நியூ பிளான்ட். ஓகே, இதுதான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். I hope you understand my teaching. Thank you.